few weeks we have been studying about the characteristics of a martyr. கடந்த சில வாரங்களாகவே ஒரு இரத்த சாட்சியின் சிறப்பு குணாதிசயங்களை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். So today we are going to continue on that. இன்றைக்கும் அதே தலைப்பில் தொடரப் போகிறோம். We saw that the first character that a martyr needs is boldness like a lion. ஒரு இரத்த சாட்சிக்கு இருக்க வேண்டிய முதலாவது குணாதிசயம் சிங்கத்தை போன்ற தைரியம் என்பதை பார்த்தோம். And the second character is he must have an unwavering trust in God's ability to protect. இரண்டாவதாக தன்னை பாதுகாக்க தேவனுக்கு இருக்கும் பேராற்றல் மீது அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். That you trust God beyond the meaning of the word trust. நம்பிக்கை என்ற வார்த்தையின் அர்த்தத்துக்கு அப்பால் நீங்கள் தேவனை நம்பி பற்றிக் கொள்ள வேண்டும். Even if he forsakes you, அப்படியே உங்களை அவர் கைவிட நேர்ந்தாலும் he is still a good God. அப்படி இருந்தால் அவர் நல்ல தேவன் தான். Amen. ஆமென். Even if he forsakes you, அப்படியே உங்களை அவர் கைவிட்டாலும் கூட he is still a good God. அவர் நல்ல தேவனாகவே He இருக்கிறார். is still sitting on the throne. இன்னும் அவர் சிங்காசனத்தில் தான் வீற்றாளுகை செய்கிறார். All things are still under his control. சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. We must come to that place of absolute trust. அப்படிப்பட்ட முற்றிலும் முழுமையான நம்பிக்கையின் பற்றின் இடத்துக்கு வந்துவிட வேண்டும். One day one pastor was traveling on the plane. ஒரு நாள் ஒரு போதகர் விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். And there were the plane was full of passengers. அந்த விமானம் முழுவதும் பயணிகள் நிறைந்திருக்கிறார்கள். And as they were nearing their destination, சேர வேண்டிய இடத்தை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது the pilot suddenly announced, விமானி திடீரென்று ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். we are going to enter into a bad terrible weather. ஒரு பயங்கரமான கடுமையான மோசமான வானிலையை சந்திக்க போகிறோம். Everybody fasten your seat belts. எல்லாரும் உங்கள் இருக்கை பட்டையை அணிந்து கொள்ளுங்கள். And the way the pilot announced that, விமானி அதை அறிவித்த விதத்தை பார்த்தால் every passenger was so scared for their lives. எல்லா பயணிகளும் உயிருக்கு பயந்து போய்விட்டு There is no surety now whether the plane will land properly or it will crash. விமானம் பத்திரமாய் தரை இறங்குமா இல்லாவிட்டால் மோதி விடுமா என்ற நிச்சயமே யாருக்கும் இருக்கவில்லை. People started screaming. உள்ளிருக்கிற மக்கள் பயத்தில் அலற ஆரம்பித்தார்கள். Everybody was shivering and trembling. பயத்தில் எல்லாருமே நடுங்கி அதிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Fear was visibly present on everybody's face. எல்லார் முகத்திலையும் பார்த்தா பயம் அப்பட்டமா தெரியுது. Even the pastor was scared. அந்த போதகரும் கூட பயந்து விட்டார். Suddenly he turned to his left. திடீர்னு தன் இடது பக்கம் திரும்பினார். There was an 8-year-old girl. அங்கே ஒரு 8 வயது மகள் உட்கார்ந்திருந்தாள். She was sitting very calmly on the chair. அமைதியா அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள். And she was doing some coloring. அவர் ஏதோ வர்ணம் தீட்டிக் கொண்டிருந்தாள். While everybody was frantic. விமானத்தில் இருக்கிற எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது This girl was very calm. இந்த பெண் ரொம்ப அமைதியா இருந்தாள். So the pastor was quite curious. பாஸ்டருக்கு என்னென்ன அறிய ஆர்வம் அதிகரித்து விட்டது. Even the pastor was scared for his life. போதகரே உயிருக்கு பயந்து விட்டார். The very pastor who preaches from the pulpit, have faith in God. தேவன் மேல் விசுவாசம் இருங்கள் என்று பிரசங்கிடத்திலிருந்து வீர முழக்கமிடும் அதே போதகர் இப்பொழுது பயந்து இருக்கிறார். You know, when you stand here, everything is very easy to say. இங்க நிக்கும் போது எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரொம்ப சுலபம், எளிதா சொல்லிரலாம். The world changes different when you get out of the pulpit. பிரசங்கிடத்திலிருந்து நீங்க இறங்கின உடனே உலகம் வித்தியாசமா மாறிடும். So the pastor was so scared. போதகர் எவ்வளவு பயந்துட்டார்னா, but this little girl was so calm. ஆனா அந்த சிறு மகள் கொஞ்சமும் பயப்படல, அவ்வளவு அமைதி. She didn't turn to the left, didn't turn to the right to watch what was happening. என்ன நடக்குதுன்னு பார்க்க கூட அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மகள் திரும்பல. So she was just coloring. அவள் வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறாள். So and the plane entered into bad weather. விமானம் மோசமான வானிலையில் சிக்கியது. And it was going upside and was turned rock rolling. மேலும் கீழுமாய் விமானம் ஆடி குலுங்கியது. The pastor was now about to vomit. இப்பொழுது போதகர் வாந்தி எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார். But he looked on his left. இடது பக்கம் திரும்பி பார்க்கிறார். And the girl was very calm. அந்த பெண் ரொம்ப அமைதியா இருக்கா. She went on coloring. அவளோ வர்ணம் தீட்டிக் கொண்டே இருக்கிறாள். Because sometimes the line goes this way. சில நேரங்கள்ல அவளுடைய கோடு அப்படி ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. Because when the plane is turning upside down, விமானம் மேலும் கீழே ஏறி இறங்கி ஆட்டம் போடும்போது one line will go this way, another line will go that way. ஒரு கோடு இப்படி மேலே போகுது, அடுத்த கோடு இப்படி போகுது. But the girl was very calm. ஆனால் அந்த பெண்ணோ கொஞ்சமும் அசரல. They went terrible turbulence. ஒரு பயங்கரமான வானிலையின் கொந்தளிப்பு.
finally the plane landed. இறுதியில் விமானம் பத்திரமாய் தரை இறங்கியது. Everybody was so glad that they arrived safely. உயிரோடு பத்திரமா வந்து சேர்ந்துட்டன்றதெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. But the pastor was very curious. How is it that this little girl was so calm? இவ்வளவு பதட்டமான பயமான சூழ்நிலையில் இந்த குட்டி பெண் மட்டும் எப்படி அமைதியா இருக்க முடிந்தது என்று அறியும் ஆர்வம் போதகரை விடவில்லை. So the pastor went and asked her, ஆகவே போதகர் போய் அந்த மகளிடம் கேட்டார், my little daughter, என் அன்பு குட்டி மகளே, when everybody was so frightened, எல்லாரும் பயந்து உயிருக்கு நடுங்கிட்டு இருக்கிறோம். even I myself vomited 2 times. நானே 2 முறை பயத்துல வாந்தி எடுத்துட்டேமா. How is that you were so calm? உன்னால மட்டும் எப்படிமா இவ்வளவு அமைதியா இருக்க முடிஞ்சது? The little girl looked up at the pastor அந்த சின்ன மகள் அந்த போதகரை மேலும் கீழுமா பார்த்து and she said, அவள் சொன்னாள், sir, ஐயா, the pilot is my father. விமான ஓட்டி எங்க அப்பா. My father will bring me home safely. என்னுடைய அப்பா என்னை பத்திரமாய் வீட்டுக்கு கொண்டு போய் So சேர்ப்பார். why must I fear? நான் ஏன் பயப்படணும்? See that trust in the father. அப்பா மேல அந்த பெண் வைத்திருந்த நம்பிக்கை உறுதியை பாருங்கள். In the same manner, அதே விதமாகத்தான் you must put your trust in God. தேவன் மேல் நீங்களும் உங்கள் நம்பிக்கையின் பற்றுறுதியை பதித்து விட வேண்டும். That doesn't mean persecution will not come. இப்படி இருக்கிறதுனால உபத்திரமே வராதுன்னு ஆயிராது. That doesn't mean difficulties will not come. இப்படி சொல்லுகிறபடியினால் கஷ்டமே வராதென்று அர்த்தம் இல்லை. That doesn't mean you will always walk on a bed full of roses. இப்படி இருக்கிறதுனால எப்பொழுதுமே மென்மையான ரோஜா மலர் மெத்தை படுக்கையில் தான் நடப்பீங்கன்னு இல்ல. There will be thorns, you may walk on thorns. முட்கள் இருக்கும், நீங்கள் முட்களின் மேல் நடக்க நேரிடும். But in the midst of all that, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் your father will be standing by your side. உங்க அப்பா உங்க பக்கத்திலேயே Your நிற்பார். God will be standing by your side. உங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருப்பார். You know, there's one very famous story about footprints. உங்களுக்கு தெரியுமா, காலடி தடங்களை குறித்து ஒரு புகழ்பெற்ற சம்பவம் உண்டு. One man had a dream one day. ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு சொப்பனம் கண்டான். He was walking in the beach கடலோரத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். and he saw on the beach 2 sets of footprints. அந்த கடற்கரை மணலிலே 2 ஜோடி காலடி தடங்கள் பதிந்திருப்பதை பார்க்கிறான். And he also saw all the sins of his life. தன்னுடைய வாழ்க்கை நடந்த எல்லா காட்சிகளும் அவன் கண்முன் நிழலாடுகின்றன. And whenever there were 2 sets of footprints, எப்பெல்லாம் 2 ஜோடி காலடி தடங்கள் இருந்ததோ, the Lord was walking together with him. அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூடவே கரங்கோர்த்து நடந்து Then கொண்டிருந்தார். he saw one part of his life there was only 1 set of footprint. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கும் பொழுது 1 ஜோடி காலடி தடம் மட்டும்தான் மண்ணில் இருக்கிறது. And that was during the most difficult period of his life. அது எப்பன்னு பார்த்தா அவனுடைய வாழ்க்கையிலே மகா கஷ்டமான மோசமான கொடிய காலகட்டத்தில் 1 ஜோடி காலடி He was தடங்கள். so saddened ரொம்ப துக்கமாயிட்டான். that during the most difficult part of his life, தன் வாழ்க்கையிலேயே மிகவும் கடினமான வேதனை நிறைந்த காலகட்டத்தில் the Lord Jesus was not there with him. கர்த்தர் இயேசு என் கூட இல்லாம போயிட்டாரே. He was walking alone. அவன் நான் மட்டும் தனியாய் நடந்து கொண்டிருக்கிறேன் நினைத்தான். He broke down and he cried. ஆகவே உள்ளம் உடைந்து கதறி அழுதான். And then the Lord came to him. கர்த்தர் அவனை சந்திக்க வந்தார். My son, why are you crying? என் மகனே, ஏன்பா இப்படி அழுகிறாய்? So he looked up and he saw the Lord standing. அவன் அண்ணாந்து பார்க்கிறான், கர்த்தர் இங்கே நிற்கிறார். And his eyes were full of tears. கண்கள் கண்ணீர் குளமாய் இருக்கிறது. And he wiped away those tears. கண்ணீரை எல்லாம் துடைத்துக்கொள். And he asked the Lord, கர்த்தரை பார்த்து கேட்கிறான், Lord, you said, ஆண்டவரே, நீ சொன்னீர், you will be with me all throughout the ends of this world. உலகத்தில் முடிவு பரியந்தம் கடைசி வரை என்னோடு கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல. You also promised that you will never leave me nor forsake me. ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கல்லப்பா. So why is it, Lord, during the most difficult part of my life, you were not there? அப்படி இருக்க என் வாழ்க்கையின் மகா கடினமான கஷ்ட காலத்தில் ஏன் என்னோடு நீர் இராமற் போனீர்? And the man, after saying that, he cried and he cried and he cried. அத சொன்னதுக்கு அப்புறமும் விடாம ஏங்கி ஏங்கி அழுகிறான். And the Lord just stood there motionless. அந்த தேவன் ஆண்டவர் அப்படியே அசைவிட்டு நிற்கிறார். The Lord waited for him to finish crying. அவன் அழுது முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். When he was through, அந்த மனிதன் அழுது முடித்த பின்பு the Lord tapped him on the shoulder. கர்த்தர் அவனுடைய தோள்பட்டையில் தட்டி, He said, stand up. எழுந்து நில்லுப்பா. Let's look at that life one more time. மீண்டும் ஒரு முறை கூட உன் வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கலாமா? And his life went before them like watching a movie. ஒரு திரை காவியம் பார்ப்பது போல் அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் அப்படியே கடந்து ஓடுகிறது. So again there were 2
two sets of footprints. மீண்டும் கடற்கரையோரத்தில் 2 காலடி ஜோடி தடங்கள் பதிந்திருக்கின்றன. And all the two sets of footprints were there during the most wonderful times of his life. அவருடைய வாழ்க்கையின் மிகவும் சந்தோஷமான பரவச காலகட்டத்திலெல்லாம் 2 ஜோடி காலடி தடம் பத்திரமா இருக்கு. And then during the difficult periods of his life, அதற்கு பின்புடைய வாழ்க்கையின் கஷ்டமான கால நேரங்களிலே only one set of footprint. ஒரு ஜோடி காலடி தடம் மட்டும் தான் இருக்கு. So this man hold the hand of the Lord. இந்த மனிதன் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் He கொண்டான். said, look there, Lord. பாருங்க ஆண்டவரே, அங்க Why பாருங்க. did you forsake me? ஏன் என்னை கைவிட்டீர்? And the Lord looked at him. ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து, Now tears were running down the Lord's eyes. இப்பொழுது கர்த்தருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. The Lord said, கர்த்தர் சொன்னார், my dear son, என் அன்பு மகனே, when you see the one set of footprints, அந்த ஒரு ஜோடி காலடி தடங்களை நீ பார்க்கும்போது, that was a time I carried you on my shoulder. அந்த நேரத்துல தான்ப்பா உன்னை தூக்கி என் தோள் மேல நான் சுமந்தேன். I know you cannot walk alone. உன்னால தனியா நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். I carried you. உன்னை நான் சுமந்து சென்றேன். That one set of footprint is my footprint. நீ பார்க்கிற அந்த ஒரு ஜோடி காலடி தடம் என்னுடையது. You were sitting on my shoulder. நீ என் தோள் மேல சொகுசா உட்கார்ந்திருந்தப்பா. Because I know you cannot walk alone. ஏன் உன்னால இங்கே தனியாக நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். I know you couldn't bear. உன்னால அதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு அறிவேன். I carried you on my shoulder. ஆகவே தான் என் தோளில் உன்னை சுமந்தேன். When that man heard that, அதை அந்த மனிதன் கேட்டவுடனே he fell at the feet of the Lord and he cried and he cried and he cried. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து பிடித்துக்கொண்டு கதறி கதறி அழுதார். This is how the Lord walks with us. இப்படித்தாங்க தேவன் நம்மோடு கூட நடக்கிறார். Amen. ஆமென். When you go through difficulties, கடினமான சூழ்நிலைகளை கடக்கும் போது we are always tempted to think that we are alone. எல்லாருக்குமே ஐயோ நம்ம மட்டும் தனியா மாட்டிக்கிட்டோமேன்னு நினைக்க சோதனை வரும், இயல்புதான். We will always blame the Lord. Lord, why did you forsake me? ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று எல்லாரும் அவர் மேல பழி போட்டுரும். I am sure you have complained like that. நிச்சயம் நீங்க அப்படி பல நேரங்களில் முறுமுறுத்து புகார் கொடுத்திருப்பீங்க. Am I right? சரிதானா? You would have said like that. நீங்களும் அப்படி சொல்லி இருந்திருப்பீங்க. Whenever you face situation like that next time, அடுத்த முறை எப்பொழுதெல்லாம் இதை போன்ற கடினமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, remember this story of the footprints. இந்த காலடி தடங்களை பற்றிய உண்மை சம்பவத்தை உடனே ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருங்க. When you are going through that difficulty, கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க நேரிடும் போது the Lord is carrying you on his shoulder. கர்த்தர் உங்களை தம் தோளின் மேல் பத்திரமாய் சுமக்கிறார். You know, in 1986 when the Lord called me to go to Ladakh, லடாக்குக்கு போகும்படி 86ஆம் ஆண்டு கர்த்தரை அழைத்த போது, I didn't know I need to walk for 12 days in the wilderness. வனாந்தர பாலைவன பிரதேசத்தில் 12 நாள் நான் நடந்தே போகணும்னு எனக்கு தெரியாது இருந்துச்சு. The Lord said, go. கர்த்தர் போன்னு சொல்லிட்டார். So I started walking. ஆகவே நடக்க ஆரம்பித்து விட்டேன். In those early years of my life, I don't even wear chappals. என்னுடைய ஊழியத்தில் இந்த ஆரம்ப ஆண்டுகளில் நான் காலடி செருப்பு கூட போட மாட்டேன். 3 years of my early ministry, I walked barefoot all over India. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப 3 வருஷங்களில் வெறுங்காலில் தான் இந்தியா முழுவதும் நடந்து திரிந்திருக்கிறேன். Not only India, in Nepal and even right up to Tibet. ஏன் இந்தியாவில் மட்டுமல்ல, நேபாளம், திபெத் மட்டும் நான் வெறுங்காலில் நடந்திருக்கிறேன். All the Tibetan people look at my feet. எல்லா திபெத்திய மக்களும் என் காலையே பார்ப்பாங்க. Because in Tibet, the climate is so cold. ஏனென்றால் திபெத்திலே அந்த வானிலை எவ்வளவு குளிராய் இருக்கும் என்றால், The people wear very thick woolen socks. அடர்த்தியான கம்பள காலுறைகளை மக்கள் அணிந்திருப்பார்கள். And then they wear heavy shoes. அதுக்கு மேல ஒரு நல்ல உறுதியான காலணியை தொடுத்திருப்பார்கள். That's how they all wear. அப்படிதான் திபெத்திய மக்கள் அணிந்திருப்பார்கள். So they were very surprised to see a strange man from India walking barefoot in the cold climate. இந்தியாவில் இருந்து ஒரு அந்நியர் விசித்திரமா இவ்வளவு குளிர் பிரதேசத்தில் வெறுங்கால நடக்கிறாரேன்னு எல்லாம் என்ன ஒரு மாதிரி பிரமிப்பா பார்ப்பாங்க. But nobody knows the torture I was going through. ஆனா இந்த காலின் உபாதை, சித்திரவதை எவ்வளவுன்னு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. The pain that I was going through. நான் கடந்து அனுபவித்த வேதனைகளின் உக்கிரம். The feet will be so swollen and freezing in the cold. அந்த குளிரிலே உறைந்து போய் கால்கள் வீங்கி விடும். So one time I was walking up a very high mountain. ஒரு முறை மிக உயர்ந்த ஒரு மலையின் மேல் அப்படி நான் நடக்கும்போது, It was a very steep mountain. அது ஒரு செங்குத்தான மலைப்பகுதி. And it was about 12,000 feet above sea level. கடல் மட்டத்துக்கு மேல் 12,000 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு மலை. And the air is so thin you can hardly breathe.
நீங்கள் அங்கே சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கு காற்று மண்டலம் குறைந்திருக்கும். You feel great pain in your chest. உங்கள் நெஞ்சு கூட்டுக்குள்ளே மிகுந்த வேதனையை உணர்வீர்கள். And there's so much of pain in the chest. நெஞ்சுக்குள் அளவு கடந்த வேதனை ஒரு பக்கம், So much of pain in the head தலைவலி தாங்க முடியாமல் இருக்கும். because of the high altitude. ஏன் உயர்ந்த அந்த இடத்தில் அழுத்தத்தின் நிமித்தம். And weakness in the body because no food to eat. சாப்பிட ஆகாரமே உணவே இல்லாதனால உடல் பலவீனம் வேற வருத்தும். So this was how I was walking in that wilderness. அந்த பாலைவன வனாந்தர பிரதேசத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தேன். That morning we need to walk up this steep mountain. அன்று காலை இந்த செங்குத்தான மலை பகுதியில் நான் நடந்து ஏற வேண்டும். When I took my foot and put on the first step, என்னுடைய காலை எடுத்து முதல் அடி வைத்த உடனே there was not an ounce of strength in my body. என்னுடைய உடலிலே ஒரு அணு கூட பலன் இல்லை. I just put my foot then and I cried before the Lord. என்னுடைய காலை வைத்தவுடன் கர்த்தரை நோக்கி கதறினேன். I said, Lord, I cannot walk anymore. ஆண்டவரே, இதற்கு மேல் என்னால் நடக்கவே முடியாதப்பா. By now I have walked for 3 days. இதுவரைக்கும் 3 நாள் நடந்து விட்டேன். Another 3 days to walk. இன்னும் 3 நாள் நடந்தாக வேண்டும். I said, Lord, I cannot. There's no strength, Lord, I cried. ஆண்டவரே, நடக்க முடியாதுப்பா, பலனே இல்லை என்று அழுதேன். I even thought of giving up the whole journey. முழு பயணத்தையும் விட்டுட்டு பாதியில போயிரலாமான்னு கூட I will முடிவெடுத்தேன். return back to India. இந்தியாவுக்கு திரும்பி போயிரலாமான்னு நினைச்சிட்டேன். Another 3 days walk. அடுத்த 3 நாள் நடக்க வேண்டும். That moment I heard the gentle voice of the Lord. அந்த நேரத்தில் மென்மையான நேச குரலை கேட்டேன். He said, my dear son, என் அன்பு மகனே, you are not alone. நீ தனியா இல்லப்பா, I am also coming with you. உன்னோடு கூடவே நானும் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். Let's walk together. நாம் சேர்ந்து நடப்போம், வா. Take your feet and put one step. ஒரு காலை எடுத்து ஒரு அடி எடுத்து வை. Now take the left feet and put on the other step. இப்ப இடது காலை எடுத்து அடுத்த அடி வை. One step at a time the Lord guided me. ஒரு நேரத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்படி கர்த்தரை நடத்தினார். Until we reached the top of the mountain. மலை உச்சிக்கு போய் சேரு மட்டும் அப்படி நடத்தினார். This is how the Lord will guide us. இப்படித்தான் கர்த்தர் நம்மை பத்திரமாய் வழி நடத்துவார். Amen. ஆமென். When you are willing to forsake all for the Lord. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் துறந்துவிட நீங்கள் ஆயத்தமாய் முன் வரும்போது, When you are willing to make the ultimate sacrifice of only following the Lord. கர்த்தரை மாத்திரமே பின்பற்றுவேன் என்ற ஒரு உச்சக்கட்ட பலியை தியாகமாய் நீங்கள் செலுத்தும் போது, You will become so dear and precious to Him. அவருக்கு மிகவும் அருமையானவர்களாய் பிரியமானவர்களாய் விலையேற பெற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். Let me remind you what the Lord Jesus promised His disciples. ஆண்டவர் இயேசு தம் சீஷர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். Once the apostle Peter told the Lord Jesus, ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர் இயேசுவிடம் சொன்னார், Lord, for your sake, கர்த்தாவே, நிமித்தம் we forsook everything. எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு வந்தோமே. We forsook our family. எங்கள் குடும்பத்தை விட்டோம். We forsook our wives. எங்கள் மனைவிகளை We விட்டோம். forsook our parents. எங்கள் பெற்றோர்களை We விட்டோம். forsook our children. எங்கள் பிள்ளைகளை We விட்டோம். forsook our homes. எங்கள் வீடுகளை விட்டோம். We forsook our relation. எங்கள் உறவுகள் சொந்த பந்தங்களை துறந்தோம். We forsook our careers. ஏன் எங்கள் எதிர்கால வாழ்க்கை பயணத்தையே துறந்தோம். We forsook everything. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தோம். And we became orphans and followed you. அநாதைகளாய் மாறி உம்மை பின்பற்ற தொடங்கினோம். They were crying when they said that. அதை சொல்லும் பொழுது அழுதார்கள். And the Lord Jesus looked at him and he said, ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொன்னார், you know, when Peter was saying all that, இவைகளை எல்லாம் பேதுரு சொல்லும்போது they literally did all that. எழுத்தின்படியே அவர்கள் செய்ததைதான் சொன்னார்கள். We do not know much about the background of the other disciples. மற்ற சீஷர்களுடைய வாழ்க்கை பின்னணியை குறித்து அதிகம் நமக்கு தெரியாது. But Peter was a married man. ஆனால் பேதுரு திருமணமானவர். And he forsook everything. எல்லாவற்றையும் பேதுரு விட்டு வந்தார். They forget about his wife. மனைவியை மறந்து விட்டார். Forget about their parents. பெற்றோர்களை மறந்து விட்டார். Forget about their careers. அவர்களுடைய வளமான தொழிலையும் துறந்தார். They are not like many people today. இன்னைக்கு இருக்கிற நிறைய மாதிரி வேற அவங்க இல்ல. You know, some people write to me like this today. இன்றைக்கு சிலர் எனக்கு இப்படியாக எழுதுவார்கள். They do some business and it fails. சில தொழில் வியாபாரம் செஞ்சு அதுல நஷ்டம் வந்துரும். They feel, is the Lord calling me to full-time ministry? ஒருவேளை ஆண்டவர் என்ன முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ? Or a student is studying அல்லது ஒரு மாணவன் படித்துக் and he கொண்டிருப்பார். keeps on failing his subjects. தொடர்ந்து எல்லா பரீட்சையிலும் தோற்று போகிறார். And arrears piles up. அவருடைய அரியர் தான் சேர்ந்து குவியலாய் குவிகிறது. And he writes me, எனக்கு எழுதுவார், Uncle,
அங்கிள், Is the Lord calling me to full-time ministry? ஆண்டவர் என்ன முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கிறாரா என்ன? Now, why should God call a failure? வாழ்வில் தோற்று போன தோல்வியாளர்களை தேவன் ஏன் தம் சேவைக்கு அழைக்க வேண்டும்? You look at the Bible, வேதத்தை பாருங்க. God has never called a failure. தோல்வியில் துவண்ட எவரையும் தேவன் தம் திருப்பணிக்கு அழைத்ததில்லை. Every person who's called by the Lord, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் they were successful people, வெற்றியாளர்கள். but they sacrificed everything. எல்லாவற்றையும் தேவனுக்காக தியாகம் பண்ணி துறந்தவர்கள். Then they followed the Lord. அதற்கு பின்பு கர்த்தரை பின்பற்றினவர்கள். All the disciples had wonderful careers. சீஷர்கள் எல்லாருக்கும் அமோகமான வளமான எதிர்காலம் இருந்தது. Matthew and Judas Iscariot were chartered accountants. மத்தேயுவும் யூதாஸ் காரியத்தும் தலை சிறந்த தணிக்கையாளர்களுடைய கணக்காளர்கள். Peter, Andrew, James and John, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் had successful fishing business. வெற்றிகரமான அமோகமான மீன்பிடி தொழில் வைத்திருந்தார்கள். So they were not failures. அவர்கள் தங்கள் தொழிலிலே தோற்று போனவர்கள் அல்ல. They were not jobless. வேலை இல்லாதவர்கள் அல்ல. But they all had successful careers. அனைவரும் எதிர்காலத்திலே சிறப்பாய் வாழ்வதற்கு வளமான பணி நிறைந்தவர்கள். Then the Lord said, "Come." வா என்று ஆண்டவர் அழைத்தபோது They threw everything. எல்லாவற்றையும் வீசி எறிந்து They விட்டார்கள். resigned their job. வேலைகளை ராஜினாமா செய்தார்கள். They threw everything. எல்லாவற்றையும் வீசி விட்டார்கள். And they followed the Lord. கர்த்தரை பின்பற்ற தொடங்கி விட்டார்கள். This is the kind of dedication. இந்த விதமான பிரதிஷ்டை தான், This is the kind of sacrifice இதுதான் சரியான வித தியாகம் that the first century Christians did. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இப்படிதான் தியாகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணினார்கள். But these present day Christians, தற்கால கிறிஸ்தவர்களோ when God calls them, தேவன் அவர்களை அழைக்கும் போது they tell the Lord, கர்த்தரிடத்தில் சொல்லுவாங்க, "Lord, give me a few more years until retirement. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் வருஷம் கொடுங்களேன், ஓய்வு பெற்று வந்துடுறேன். Just 2 more years, Lord. இன்னும் 2 வருஷம் தான் I'm going to get retirement. பணி ஓய்வு கிடைத்து விடும். Then I will come and follow you." அப்புறம் வந்து உங்களுக்கு பின்னால வரேன். All they say, "Lord, wait a little longer. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காத்திருங்க. Let me give VRS. நான் தன்னார்வ விருப்ப ஓய்வு கொடுக்கிறேன். Then I will come and follow you." அதுக்கப்புறம் உங்க பின்னால வந்துடுறேன். This is what present day Christians talk. இது இன்றைய தற்கால கிறிஸ்தவர்களுடைய பேச்சுவார்த்தை. Look at how vast different first century Christians and today's Christians. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கும் நவீன கால இன்றைய காலகட்ட கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பாருங்கள். You know, we are not able to make sacrifices. நம்மளால இன்றைக்கு தியாகம் பண்ண முடியல. Why we are not able to make sacrifices? ஏன் இன்னைக்கு நம்மளால தியாகம் செய்ய முடியல? We don't believe that God is capable of taking care of us. நம்மை பராமரித்து கவனித்துக் கொள்ள தேவன் போதுமானவர், வல்லவர் என்று நாம் விசுவாசிக்க We முடியவில்லை. don't believe that God will provide for all our needs. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் தேவன் தருவார் என்று நாம் விசுவாசிக்கவில்லை. Not only our needs, நம்முடைய தேவைகளை மாத்திரமல்ல, even He will take care of your family. உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் தேவையும் பார்த்துக் கொள்வார். We don't have that belief. அந்த விசுவாசம் நமக்கு கிடையாது. We don't trust God. நாம் தேவனை நம்புவதில்லை.